நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சபாவோட பிரவீன் பூர்வாரத் February 24 கொஷின் பேப்பர் அண்ட் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா August 24 என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கின்ஹின் தீன் அவதரணம் கி சப்ரசங்க வியக்கியா கீச்சியே ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். இது வந்து 15 மார்க்கு 3 அட்டன் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ஷன்லேருந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன் பாருங்கள். இப்போ இங்கே 4 சாப்டர் இருக்குல்ல ஃபஸ்ட் பேப்பருக்கு, அதில் வந்து 3 சாப்டர்லேருந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஒன்றுலேருந்து 2 ERC வந்து கேட்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எனி 2 ERC வந்து கண்டிப்பாக ரெண்டு சாப்டர் ஃபுல்லாக படிச்சுக்கணும். சரியா? 2 சாப்டர். இப்போ நிபந்த கத்திய சைனிக்காவும் நிபந்த சௌரவும் ரெண்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 3 வந்து அட்டன் பண்ணிடலாம். 3 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நிபந்த நவீன் கத்திய சைனிக்கா லெசன் 3 கொஷின் 3 கேட்டிருக்காங்க. லெசன் 7 கொஷின் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிபந்த சௌரவ், இது லெசன் 2 கொஷின் 1, லெசன் 4 கொஷின் 2. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 5th and 6th வந்து ஸ்கந்தகுப்தலேருந்து 2 and 18 கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எனி 2 போர்ஷன் வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிடலாம். செகண்ட் ரோமன் படித் புஸ்தகே ஆதார் பர் கிசி ஏக் பர் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே, இது 16 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3rd 10 கேட்டாங்க. நீங்கள் இந்த வாட்டி படிக்க வேண்டியது 1 to 4. நான் வந்து 3 எஸ்ஸே கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 1 and 2 கேட்டுருவாங்க. சேஃப்டிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று படித்து வச்சுக்கணும். படித் புஸ்தகே ஆதார் பர் கிசி ஏக் பர் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே, இது 15 மார்க்கு. நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா ருச்சி 5th தக்ஷின் கி கங்கா கோதாவரி ஃபஸ்ட் 1 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 2, 3, 4 3 எஸ்ஸே படிங்க. சரியா? அடுத்த சாப்டர் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா 2, 3, 4 இது எதுலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நிபந்த சௌரவ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த எஸ்ஏ. அடுத்தது நெக்ஸ்ட்டு 4th தேவசேனா யா பந்து வர்மாக்கா சரித்திர சித்திரன் கீச்சியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2 and 5 கேட்டாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் படிக்கிறீங்கன்னா 1, 3, 4 படிங்க. அதர்வைஸ் 4, 6, 7 ஏதாவது ஒரு 3 எஸ்ஏ கொடுத்துருக்கேன். 15 மார்க் இதுக்கு. சரியா? 1, 3, 4 அது எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் 4, 6, 7 செகண்ட் ஆஃப் படிக்கிறீங்கன்னா அந்த 3 எஸ்ஏ படிங்க. தென் 5th ரமாநாத் யா ரத்தன் கா சரித்திர சித்திரன் கீச்சியே, இது 2 and 6 கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் படிக்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் சூஸ் பண்ணுறீங்கன்னா 1, 3, 4 செகண்ட் ஆஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 4, 5, 7 இதுலேயுமே 3, 3 இதுக்கும் உங்களுக்கு 15 மார்க்கு. தென் 6th ரோமன் படித் புஸ்தகே ஆதார் பர் கின்ஹிம் தீன் விஷய பர் டிப்பனியாம் லிக்கியே, இது வந்து இதுவுமே எல்லா சாப்டர்லேருந்தும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் நவீன்லேருந்து லெசன் 2, அடுத்தது லெசன் 7 கேட்டிருக்காங்க. செகண்ட் நிபந்த சௌரவ்லேருந்து லெசன் 2, லெசன் 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தலேருந்து 2 and 5. தென் கபன்லேருந்து 3 and 4. இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் ERC இங்கே நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்டன் பண்ணணும். எனி 2 சாப்டர் ரிமைனிங் இந்த கொஷின்ஸ் 2 கொஷின் வந்திருக்கலாம், அதை விட்டுருங்க. 4 விட்டுருங்க. 4 கொஷின்ஸ் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே 2 சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும். தரோவாக 2 சாப்டர் உள்ள எல்லா கொஷின்ஸையுமே தரோ பண்ணிக்கணும். செகண்ட் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஷின்ஸ் இருக்குல்ல, இந்த 4மே ஒரே சாப்டர்லேருந்து தான் வருது. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தரோ பண்ணிட்டீங்கன்னா 2 கொஷின் அட்டன் பண்ண முடியும். இல்லை செகண்ட் ஹாஃப் தரோ பண்ணிட்டீங்கன்னாலும் 2 கொஷின் நீங்கள் வந்து இங்கே அட்டன் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 3rd கேட்டாச்சு, 15 கேட்டாச்சு, 12, 17 இது எல்லாமே ஒரே போர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னாலே 1 to 12 வரைக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 2 கொஷினுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கும் செகண்ட் கொஷினுக்கும் உங்களால் ஆன்சர் எழுதிடலாம். இல்லை அப்படின்னா செகண்ட் ஹாஃப் படிக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் 8லேருந்து 20 வரைக்கும் படிங்க. சரியா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 1 to 12 ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி பிரிக்கல. எக்ஸ்ட்ரா நம்ம ஏன்னா 12லேருந்து கேட்டிருக்காங்க, அடுத்த கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த 12ல் நீங்கள் வந்து 2
ஒமிட் பண்ணிடுவீங்களா, வந்தது வந்து ஒமிட் பண்ணி 3 and 12 என்ன ஆகிடும், போயிடும். அப்போ ரிமைனிங் 10 தான் இருக்குது. இந்த 10 படிச்சிட்டிங்க அப்படின்னா, நல்லா தரோவாக படிச்சிட்டிங்கன்னா 2 கொஷினுக்கு நீங்கள் தரோவாக ஆன்சர் கண்டிப்பாக ஷுவராக எழுத முடியும். சரியா? 15 மார்க் அதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமனும் அதே போர்ஷன் தான், 12 and 17 அதுக்குள்ளே தான் வரும். தென் தேர்டு கின்ஹீம் 4 पर टिप्पणियाम लिखिए. இப்போ இதுக்கு வந்துட்டு 20 மார்க்கு, 4 அட்டன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின், மொத்தம் 6 கேட்குறாங்க. மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 33 இருக்குது டோட்டல். அதில் நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 25ஆவது நம்ம படிக்கணும். ஏன்னா 4 அட்டன் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 25 டிப்பனி படித்து வச்சுக்கோங்க. 8 டிப்பனி விட்டுருங்க. அதேமாதிரி இந்த டிப்பனியும் என்ன பண்ணிடுங்க, ஒமிட் பண்ணிடுங்க. இங்கே வந்திருக்கதையும் ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு 20 அந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே 4 வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். ரிதிகாலும் அதுனிக்கால்லேருந்து தான் இது வந்து கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டு வந்துருச்சு, 11th அண்ட் 7th இது வந்து ரிதிகாலில். அடுத்து அதுனிக்காலில் பார்த்திங்கன்னா 2, 6, 11 கேட்டாச்சு. சரியா? இந்த ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் உங்களுக்கு 33 இருக்குது. அதில் நீங்கள் இதை வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க, 6 போயிடும். அடுத்தது அதுலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் 2 இருக்குல்ல, 1/3 படிக்கணும். டோட்டல் உங்களுக்கு 33 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 25 அந்த மாதிரி 4 மடங்கு இருக்குது. 4 கொஷின் இருக்குன்னா அதில் 3 கொஷின் நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ 33 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிட்டு 25 கிட்ட நீங்கள் படித்து வைக்கணும். இப்போ உங்களுக்கு 20 மார்க்குக்கு அது ரெடி ஆயிரும். டிப்பனி தான் ஈஸியாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். 4th किसी एक कहानी का सारांश लिखकर आप उसकी विशेषताओं पर प्रकाश डालिए. இப்போ இது வந்து உங்களுக்கு 15 மார்க்கு. ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறீங்க. 3rd 8 கேட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1, 2, 4, 5, 6 5 எஸ்ஸே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7, 9, 10, 11, 12 மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃபை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் சூஸ் பண்ணி 1 to 4 கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து கேட்டுருவாங்க. 1 to 4, 3 வந்து தரவு பண்ணிக்கோங்க. 5th கின்ஹின் 2 पर टिप्पणी लिखिए. 2 வந்து டிப்பனி எழுதணும். இப்போ இதுக்கு வந்து 10 மார்க்கு. 1, 9, 11, 13 கேட்டாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 12 வரைக்கும் படிங்க. செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 10லேருந்து 23 வரைக்கும் படிக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபே சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த 3 ஒமிட் போயிடும். இந்த 3 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சிருங்க. தென் 6th किसी एक पर लेख लिखिए. இதுக்கு 15 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2, 11 கேட்டாச்சு. இது ஒரே போர்ஷன்லேருந்து வர்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் படிங்க. ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடய செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6லேருந்து 13 வரைக்கும். சரியா? 7th ரோமன் கின்ஹிம் 2 पर टिप्पणी लिखिए. இப்போ இதில் 1, 3, 5, 11 கேட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் படிங்க. அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் படிங்க. அதுக்கு 10 மார்க்கு. 2 அட்டன் பண்ணணும். சரியா? இதுதான் உங்களோட செகண்ட் பேப்பர். தேர்ட் பேப்பர் பாருங்கள். தேர்ட் பேப்பர் ஃபுல்லாகவே நீங்கள் ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸி லாங்குவேஜ் எழுதணும். ஈஸி லாங்குவேஜ் இல்லாதவங்க ஃபுல்லாகவே நம்ம எதை அட்டன் பண்ணணும், அவங்கவுங்க லாங்குவேஜ். இப்போ தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா தமிழில் மட்டும் நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து அப்ளை பண்ண இருக்கவங்க. இப்போ வேறு லாங்குவேஜ் தெலுங்கு, கன்னட, மலையாளம் கொடுத்துருக்கவங்க அவங்கவுங்களுக்கு இதனால் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர் பேக் சைடில் இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து தமிழில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தமிழில் மட்டும்தான் உள்ளது எழுதணும். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட் ரோமன் எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக. இதில் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இதில் ஒரு கொஷின் தான். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் வந்து 3 அட்டன் பண்ணால் தான் ஒரு கொஷினுக்கு ஈக்குவல். சரியா? அதனால் மேக்ஸிமம் இதை வந்து ஒமிட் பண்ணிவிடுங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். நீங்கள் 3 கொஷின் எழுதினாலும் ஒரு கொஷின். அடுத்தது மீதி எவ்வளோ எழுதணும், நீங்கள் இதில் 3 கொஷின் கீழே இங்கே சூஸ் பண்ணி எழுதணும். நான் இங்கேயே 3 எழுதிட்டேன், இங்கே 1 மட்டும் எழுதிடக்கூடாது. இங்கே 1, இந்த 3ம் சேர்ந்து இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு கொஷின் தான். ஐடென்டிட்டி பொருள் விளக்குங்கிறது ஒரே ஒரு கொஷின். அதுக்கு ஆன்சர் நீங்கள் உள்ளே எவ்வளோ கொடுக்கணும், 3 ஆன்சர் எழுதினா தான் ஒரு கொஷினுக்கு ஈக்குவல். இப்போ இடஞ்சுட்டி பொருட்களை என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உள்ளத்திடை ஊன்ற உணர்விற்றலன், ஓடு நாகம் ஓட வேங்கை ஓடும், தேவியை பிரிந்த பின்னை, தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும், உற்றது நெடுந்துணையுடைமை யாழென்றால். இப்போ இந்த இது முடிஞ்சிச்சு. கொஷினுக்கே உங்களுக்கு 3 கொஷின் அட்டன் பண்ணணும்.
இல்லை அதை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து 5 கொஷின் இருக்குது உங்களுக்கு. அந்த 5லேருந்து எனி 4 வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவிதை பூங்கா அந்த டாப்பிக்லேருந்து வரும். கவிதை பூங்காலேருந்து கேட்பாங்க. ஃபஸ்ட் பாருங்கள். சுக்ரீவன் வாலி இருவருக்கும் இடையே நடந்த போரை விளக்குக. வாலி தன் குற்றத்தை பொறுத்தருளும்படி ராமனிடம் வேண்டியவை ஆவை. 5 அண்டு 11 கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா கொஷின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி அதே கொஷின் தான் ஆனால் வேறு மாதிரி கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 13 கொஸ்டின் இருக்குது. இந்த 2 ஒமிட் பண்ணிவிட்டு மொத்தம் உங்களுக்கு 11 ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த கண்டிப்பாக இந்த 2ஐயும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். வாலி பற்றி உள்ள கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பாருங்கள். வாலி விதைப்படலம் இருக்கா, இதுலேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதே கொஸ்டினை தான், ஒரே ஆன்சர் தான், ஆனால் கொஷின்ஸ் வந்து என்னவா இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். டோட்டல் 13 இருக்குது. 13ல் 2 வந்து உங்களுக்கு கேட்டாச்சு. 2 வந்து ரிமூவ் பண்ணி ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் 11 படிச்சிட்டிங்கன்னா 2 கொஷின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்தது குற்றால குறவஞ்சி, தேசக்கொடியின் இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அந்த போர்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவிதை பூங்காவில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் டோட்டல் உங்களுக்கு 60 மார்க்கு கேட்குறாங்க. 4 கொஸ்டின் எழுதணும். 4, 15, 60 சரியா. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கவிதை பூங்கா, ஏன்னா அது ஒரே சாப்டர் தான். அந்த ஒரு சாப்டர்லேயே நீங்கள் வந்து எல்லாம் படிச்சிட்டிங்க. இப்போ நம்ம வந்ததை ஒமிட் பண்ண போகிறீங்க. இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு 11 கொஸ்டின் படிச்சிட்டாலே 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். மீதி 2 கொஸ்டினுக்கு மட்டும் இங்கே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 60 மார்க்கு அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிரிவு 2. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து மேக்ஸிமம் கவிதை பூங்காவை போர்ஷன்ஸை கவர் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், எவையேனும் 2ற்கு விரிவான விடை தருக. இதில் உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க, 2 எழுதணும். இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய ஹெட்டிங் இருக்குது. அதில் வந்து நீங்கள் நிறையா படித்தா தான் நீங்கள் 2 கொஷினுக்கு அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள், இது சங்கம் அறிவியலில் கேட்டிருக்காங்க 5. இது சங்க காலத்தில் 3, தற்காலத்தில் 2 கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு லக்கு. நீங்கள் தற்காலம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னு 2 கொஸ்டினுமே நீங்கள் அங்கேயே அட்டன் பண்ணிடலாம். அதனால் மேக்ஸிமம் இங்கே வந்து ஒரு 3 சாப்டராவது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இதில் தற்காலத்திலே வந்து 20ஆம் நூற்றாண்டின் கவிதை வளம் அண்ட் சிறுகதைகள் கேட்டிருக்காங்க. 4 அண்ட் ஃபஸ்ட்டு 20 20யும் அடுத்தது 22வும் கேட்டிருக்காங்க சரியா. இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த லாஸ்ட் ரோமனுக்கு வருது. 4 கேட்பாங்க இது உள்ளேருந்து. இப்போ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்க காலத்தில் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு சங்ககாலம் ஒரு பொற்காலம் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் 8 தொகையும் 10 பாட்டும் நெக்ஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சங்கம் அருவிய காலத்தில் கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் கேட்டாங்க. இல்லை 12 கீழ்கணக்கு கேட்கலாம், இல்லை கேட்காம இருக்கலாம், இல்லை இங்கேருந்து பல்லவர் காலத்துலேருந்து கேட்கலாம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இது சங்ககாலம், சங்கம் அருவிய காலம், பல்லவர் காலம், அடுத்தது தற்காலம் சரியா. இந்த 4 சாப்டர் இதில் சங்ககாலம், சங்கம் அருவிய காலம், பல்லவர் காலம், தற்காலம், இதில் மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் இதில் வர்ற எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வந்து அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க சரியா. இதுதான் உங்களோட தமிழ். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து இதில் எக்ஸ்ட்ரா தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாமே எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான். மேக்ஸிமம் நீங்கள் உங்களை எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா தான் நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபே சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.